ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு அவர் ட்ரீம் வெலர் பிரபாகர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குக் வித் கோமாளி ஷோ. அது வந்து சூப்பரான ஒரு சேனல் வந்து நடக்குது. அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சேனல். ஆனால் என்னமோ தெரியல, ஒரு 2-3 நாளாக விஜய் டிவியில் நடக்கிற இந்த குக் வித் கோமாளிங்கிற ஷோவில் 2 பேர்த்துக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்து போயிட்டுருக்கு. நான் இப்போ பேசும்போதே நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆங்கர் பிரியங்கா அண்ட் ஆங்கர் மணிமேகலை, இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படிங்கிறத மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் வந்து பேச போகிறோம். அதாவது ஆங்கர் பிரியங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஆங்கர், கிட்டத்தட்ட விஜய் டிவியில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு திறமை இருக்குங்கிறனால தான் இவ்வளோ நாள் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியுது. அதே சமயம் இவ்வளோ ஷோஸையும் அவங்களால வந்து ஹோஸ்ட் பண்ணி நடத்த முடியுது. ஆனால் அதே பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு வந்து சலைச்சவங்க கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒரு 1-2 ஷோஸ் வந்து அவங்களும் ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு சூப்பரான குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோஸில் வந்து மணிமேகலைக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. அதே சமயம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள பார்க்க வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க திறமைக்கு கிடைச்ச பரிசு தான். ஸோ நம்ம மணிமேகலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திறமையான ஆங்கர் தான். ஆனால் இப்போ பிரச்சனை வந்து எங்கே வந்துச்சு, யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத இப்போ பேச போகிறோம். பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் ஒரு மிகப்பெரிய சீனியர் ஆங்கராக இருந்தாலும் அவங்க வந்து குக் வித் கோமாளி ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும், அந்த விஜய் டிவியில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த குக் வித் கோமாளி ஷோவில் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த கண்டஸ்ட்டுக்கான ரோல் என்னவோ அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். மணிமேகலை அவங்க வந்து ஆங்கர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் போய் கரைச்சல் பண்ணிட்டு அவங்கள தப்பு பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து தவறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிரியங்கா மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களாக நிறைய பேர் வந்து சொல்கிறது. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டேரக்டர் வந்து ஆக்டராக நடிக்கிறாங்க, எவ்வளோ ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டராக வந்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வடச்சென்னை படம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அமீர் வந்து ராஜன்கிற ஒரு பெரிய கேரக்டர் சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாரு. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அமீர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர்னு தெரியும். அமீர் வந்து பருத்தி வீரன் இன்னும் நிறையா சூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் வெற்றிமாறன் சாரோட படத்தில் அமீர் சார் நடிக்கும்போது வெற்றிமாறன் சார் என்ன சொல்கிறாரோ அதை தான் அமீர் வந்து கேட்டாகும். அமீர் எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் நீ வந்து வடச்சென்னை படத்தில் நீ வந்து ஒரு ஆக்டர். ஸோ இங்கே வந்து டைரக்டர் யாருன்னா வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்டு நடந்தாகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான். பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆங்கராக இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஹோஸ்ட் பண்ணாலும் நீங்கள் ஆங்கராக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஆங்கர். அதே சமயம் இங்கே சிடபிள்யூசியில் வரும்போது நீங்கள் கண்டஸ்டாண்டாக மட்டும்தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். மணிமேகலையும் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் பிரச்சனை பண்ணி பேசுறது இது வந்து தப்பு. இது பிரியங்கா வேலை இருக்க முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கர் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒரு நல்ல ஒரு சேனலில் நல்ல ஒரு ப்ரோக்ராமில் சிடபிள்யூசி குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து ஆங்கராக இருக்கும்போது எவ்வளவோ காம்படிஷன் இருக்கும். ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ட்ரிகர் பண்ண தான் பண்ணுவாங்க, உங்களை டம்ப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி ஒரு 20 பேர் 30 கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களை சுற்றி ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்க. அவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ மணிமேகலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அதே சமயம் யாரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாரை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து சன் டிவிலையும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் வந்து என்னமோ ஒரு காரணமோ என்னமோ தெரில விட்டுட்டு இப்போ விஜய் டிவி வந்தீங்க. இப்போ விஜய் டிவிலையும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வெளியே போகிறீங்க. ஸோ எங்கே போனாலும் பிரச்சனைங்கிறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் குவிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கெரியர் என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கறது நல்லது அப்படின்னு சொன்னால். ஸோ உங்களோட கெரியர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஓகே உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், நான் வந்து இதை நம்பி கிடையாது, எனக்கு வேறு சோர்ஸஸ் இருக்குது அது மூலமாக எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல. சப்போஸ் இதே கெரியர் ஃபீல்டில் நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா உங்கள் கெரியரோட நல்லதுக்காக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பேஷன்ஸ் வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி யார் ட்ரிகர் பண்ணாலும் டம்ப் பண்ணாலும் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்ஸை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கெரியருக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து.
ஸோ இதுதான் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆங்கர் பிரியங்காவுக்கும் ஆங்கர் மணிமேகலை பற்றியும் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வாயில் நாங்கள் எங்கள் சேனல் மூலமாக சொல்கிறோம். ஸோ நாளைக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு டாபிக் பற்றி சீக்கிரமாக பேசுகிறோம். தேங்க்யூ, பாய்.